மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் கார்த்திகேயன். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரிமளா. பரிமளா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக கார்த்திகேயன் பொறுப்பேற்றுக் கொண்டார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக கார்த்திகேயன் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். திருவண்ணாமலை எஸ்பியாக இருந்த கார்த்திகேயன் கோவைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். கோவை மாவட்டத்தின் 43வது காவல் கண்காணிப்பாளராக கார்த்திகேயன் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பரிமளா. பரிமளா, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இன்று புதிதாக நியமிக்கப்பட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் IPS அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். முன்னதாக திருவண்ணாமலை எஸ்பியாக பணியாற்றியதாகவும் தான் ஒரு பல் மருத்துவர் எனவும் பின்னர் தான் IPS சேர்ந்ததாகவும் அவர் இன்று தெரிவித்திருக்கிறார். கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இன்று கார்த்திகேயன் IPS பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு மீது தவறு ஏற்பட்டால் தீவிரமாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அதே போல போதைப் பொருள் நடமாட்டம் இருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், போதைப் பொருள் குறித்தான விழிப்புணர்வு அதிக அளவில் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதே போல பெண் குழந்தைகள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், போக்குவரத்து விபத்து நடைபெறக்கூடிய இடங்களில் ஆய்வு செய்து அதனை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அதே போல கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை போலீஸ் குறைபாடு உள்ளதா என்பதை கண்டறிந்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பழைய வழக்கு குறித்து விரைந்து விசாரித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இன்று கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக கார்த்திகேயன் IPS இன்று பொறுப்பேற்றிருக்கிறார். முன்னதாக இவர் திருவண்ணாமலை எஸ்பியாக பணியாற்றியும் இருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பரிமளா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.